வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சர்க்யூட். என்ன பர்பஸ் அப்படின்னா, இது பேர் லைட் ஆப்ரேட்டட் ஸ்விட்ச். இதுனா நைட் டைமில் வந்து லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், டே டைமில் லைட் ஆஃப் ஆகும். இதுதான் அந்த பிரின்சிபிள். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ இது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா, யார் வேணால் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்டு. காம்பனன்ட்ஸ் எல்லாம் கூடி போனால் 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டிப்ளமோ படிக்கிற பசங்க, இன்ஜினியரிங் படிக்கிற பசங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் நிறைய இருக்கும், மெசேஜ் பண்ணுங்கள், நமக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? அந்த காம்பனன்ட்ஸ் என்ன இதுன்னு எப்படி சர்க்யூட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சர்க்யூட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் இங்கே இருக்குது. BT136 ட்ரையாக், ஒரு 220 கிலோ ஓம் ரெசிஸ்டர் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு LDR. BT136ங்கிறது இட்ஸ் அ ட்ரையாக். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். LDR பார்த்தீங்கன்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இது 3 தான் மெயின் காம்பனன்ட்ஸ். இதோட சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் BT136ஓட பின் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெஃப்டில் அது எப்படி நம்ம வந்து அந்த ட்ரையாக் எப்படி போட்டதோ, ஃபஸ்ட்டு லெக் வந்து மெயின் டெர்மினல் 1, அடுத்தது மெயின் டெர்மினல் 2, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கேட்டு. சரிங்களா? இந்த மூணு மெயின் டெர்மினல்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி சர்க்யூட் போடுறோன்னு பார்க்கலாம். இது BT136 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான காம்பனன்ட். அதை பற்றி நிறைய ஃபீச்சர்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப லெங்க்த்தியாக போகும். ஓகே, வீல் டிஸ்கஸ் அபவுட் திஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இப்போது இந்த சர்க்யூட் எவ்வளோ குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம். இது சர்க்யூட் டயக்ராம் சொல்ல முடியாது, சும்மா ஸ்கிமேட்டிக் தான். எல்லாருக்கும் புரிகிறதுக்கு வேண்டி மட்டும் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இதுதான் BT136ஓட 3 லெக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து எப்படின்னா, இந்த மெயின் சப்ளை, நார்மலாக வந்து நம்ம பல்பு கொடுத்துருக்கு 230 வோல்ட் சப்ளை இருக்குங்களா, அதில் வந்து ஃபேஸோ இல்லை எது ஒயரோன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் நான் ஃபார் மை ஈஸினஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளஸ்ஸை மட்டும் ஒயரை வந்து 2 கட் பண்ணிவிட்டு, அந்த 2 கட் பண்ண ஒயரை இதில் காம்பனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, BT136ஓட ஃபஸ்ட் லெக் வந்து ஒரு எண்டு நம்ம வந்து LDR கொடுக்குறோம். சரிங்களா? இன்னொரு LDRோட இன்னொரு 2 அடுத்த லெக் கொடுக்குறோம். அந்த லாஸ்ட் லெக், தேர்ட் லெக்கில் கொடுக்குறோம், அதை கேட்டில் கொடுக்குறோம். இப்போ இதோட கனெக்ஷன் வந்து நமக்கு ஒரு PCBயில் கொடுக்கலாம். இது பேர் PCB Prototype. இதில் தான் நம்ம சர்க்யூட்ஸ் வந்து யூஸ்வலாக பண்ணுவாங்க. ஸோ நான் அதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக சரியாக வர காம்பனண்ட்டை வந்து எனக்கு வந்து லைட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வேண்டி நான் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது யூஸிங் கட்டர் இது வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இது PCB ப்ரோட்டோடைப்போட விலை வந்து ஒரு 25 ரூபா இருக்கும். நிறைய சர்க்யூட்ஸ் தேவை இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது வந்து அதில் வந்து எடுத்து சின்ன ஒரு பீஸ் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது க்ளீனாக கட் பண்ணோம். நான் சும்மா கட் பண்ணிட்டேன். நீட்டாக கட் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்து இதெல்லாமே வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். ஓகே, இந்த சால்ட்ரிங் பண்ணிட்டோம். சுமாராக தான் சால்ட்ரிங் இருக்குது, பண்ணிட்டேன் கரெக்டாக. எப்படின்னா, அதை நம்ம சர்க்யூட் டயக்ராம் போட்ட மாதிரி ஃபஸ்ட் அண்ட் தேர்டுக்கு இன் பிட்வீனில் வந்து LDR கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்டுக்கு இன் பிட்வீனில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து ஒயரை வெளியில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. டைம் கிடைக்கல, கம்மி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் அண்ட் தேர்டுக்கு இடையில் வந்து LDR, செகண்டு தேர்டுக்கு இன் பிட்வீனில் வந்து ரெசிஸ்டர், அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு இடையிலேருந்து நம்ம வந்து ஒயர் எடுத்துருக்கோம். சரிங்களா? இதுதான் கனெக்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால வந்து மேபி ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துக்க ரொம்ப நல்லது. ஹீட் சிங்க்னா ஒன்றும் இல்லை, அந்த நம்ம ட்ரையாக் இருக்குது இல்லைங்களா, ட்ரையாக் வந்து ரொம்ப ஹீட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ஹீட் சிங்கு. சரிங்களா? இதுதான் ஹீட் சிங்கு. ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு மெட்டல் பீஸ் தான். அதை வந்து பேக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும், இல்லை க்ளூ போட்டு ஒட்டிட்டாலும் ஓகே தான். சரிங்களா? பண்ணிக்கிட்டனா நல்லது. கொஞ்சம் வெயிலெல்லாம் இருக்கும்போது காம்பனன்ட் ரொம்ப ஹீட்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லது, பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ ஜஸ்ட் சர்க்யூட் செக் பண்ணி பார்க்கலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இருட்டாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து இது லைட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி என்ன பண்ணணும், இப்போ வந்து மொபைல் ஃபோனில் வந்து ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்விட்ச் ஆன். ஓகே, இப்போ நல்லா பிரைட்டாக எரிஞ்சிட்ருக்கு. தட் மீன்ஸ் இந்த ரூம் டார்க்காக இருக்கிறதுனால என்ன ஆகுது, நல்லா பிரைட்டாக பேர்ன் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், டார்ச் லைட் யூஸ் பண்ணிவிட்டு, மொபைல் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த LDRல வந்து லைட் கட்டும்போது என்ன ஆகுது, ஆஃப் ஆகிடுது. சரிங்களா? தெரியுதா? ஓகேங்களா? நல்லா க்ளோ ஆகுது.
காரில் வந்து ஆஃப் ஆகிடுது. நமக்கு லைனில் கனெக்ட் பண்ணி பார்க்குமா? நம்ம சர்க்யூட்டில் வந்து ஒரு ஹீட் சிங்க் கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணால் நல்லது. அந்த கொஞ்சம் ஹீட் வந்து அது வந்து ரேடியேட் ஆகும். ஸோ அதுக்காண்டி ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம மெயின்ஸில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அந்த லைட்டு வந்து இப்போது கொஞ்சம் பகல் நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைட்டாக தான் இருக்குது. நைட்டு வந்து க்ளோ ஆகிறது காட்டுது. சரிங்களா? தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீட்டோட ஓவர் ஹெட் லேம்பு. சரியா? நான் இப்போது கொஞ்சம் நாகர்கோவில் இருக்கிறனால கொஞ்சம் செடி மரம்லாம் நிறைய இருக்கும். ஸோ நைட்டு ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சமயத்தில் நம்ம வந்து இந்த லைட்டு போட மறந்துடுவோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சுவிட்ச் இது. சரிங்களா? அப்போது பார்த்திங்கன்னா அந்த காம்பனண்ட் வந்து மேலே அந்த ஒரு ஹெட் லேம்புக்கு மேலே வந்து ஒட்டுற மாதிரி பண்ணோம். ப்ராப்பராக வந்து க்ளூவெல்லாம் போட்டு பண்ணணும். இது ஜஸ்ட் டெம்பரரி செட்டப் தான். நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பராக ஒரு போட்டுருங்க. இதில் வந்து இந்த லைட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வச்சுருங்க. கொஞ்சம் கிளாஸ் மாதிரி அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சுன்னா நல்லா க்ளியராக இருக்கும். அதுக்கப்புறம் வாய்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி இது எப்படி க்ளோ ஆகுதுன்னு பாசிபிளி கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈவினிங் ஆகிடுச்சு, வெயிலெல்லாம் போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம லைட்டு க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் தான். சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக். ஓகே, ஜஸ்ட் நான் டார்ச் லைட் ஒன்று அடித்து பார்க்கட்டுமா? ஓகே, டார்ச் லைட்டை கொடுத்ததும் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, லைட்டு மாற்றினதும் க்ளோ ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.